வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம பிபிஓட்ட சேனல்ல ஹோண்டா மோட்டார் சைக்கிள் நிறுவனம் 2025ற்கான அப்டேட்டட் ஆக்டிவா 125 மாடல் வந்து ரீசென்ட்டா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ ஆக்டிவா அப்படின்ற மாடல் பார்த்தீங்கன்னாக்கா, ஹோண்டாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாதா மாதம் டாப் 10 டூ வீலர் சேல்ஸ் சார்ட்ல வந்து ஹீரோ ஸ்ப்ளெண்டருக்கு அடுத்தபடியா வந்து 2வது இடத்த பிடிச்சிட்டு வர மாடல் வந்து ஆக்டிவான்றத நம்மளால ஆணித்தரமா சொல்ல முடியும். ஏன் ஹீரோ ஸ்ப்ளெண்டருடைய முதல் இடத்த கூட அப்பப்ப கீழ தள்ளி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய தடவ முதல் இடத்த பிடிச்சிருக்கு. ஸோ அப்படி அ ஒரு மக்களிடத்தில ஒரு நம்பகத்தன்மை பெற்ற இந்த மாடல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஹோண்டா வந்து 2 இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ல விற்பனை செஞ்சுட்டு வராங்க. ஒண்ணு 100 சிசி, இன்னொன்னு 125 சிசி. இதில 2025ற்கான அப்டேட்டட் 125 சிசி மாடல தான் வந்து இப்போ ஹோண்டா ரீசென்ட்டா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாடல்ல என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க? என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க? இன்ஜின்ல ஏதாவது இன்ஜின் மற்றும் பவர் ஃபிகர்ஸ்ல என்னென்ன மாற்றங்கள கொண்டு வந்திருக்காங்க? ஸோ இதனால வந்து விலையில வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா? ஸோ இது மத்த காம்படிட்டர்ஸ்ல இருக்கிற மாடலோட வந்து இது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான அப்கிரேடா இருக்கு அப்படின்றத பத்தி எல்லாமே இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரண்ட்ல வந்து அந்த ஹெட்லாம்ப் டிசைன் வந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எல்இடி ஹெட்லாம்பும், அந்த மேல இருக்கிற அந்த குரோம் ஹவுசிங் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, பழைய மாடலுக்கும் இதுக்கும் வந்து நல்ல டிஃபரன்ஸ் வந்து வெளிப்படுத்தி காமிக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பழைய மாடல் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு சட்டிலான டிசைன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா பழைய மாடலோட ஃப்ரண்ட் ஹெட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்பான டிசைனா இருக்கும். ஸோ பழைய ஆக்டிவா 125 மாடலுக்கும் புது அ அப்டேட்டட் ஆக்டிவா 125 மாடலுக்கும் உள்ள ஃப்ரண்ட் டிசைன் சேஞ்சஸ் தான் இப்ப நீங்க தெளிவா பார்த்துட்டுருக்கீங்க. நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த ஆப்ரான் டிசைனா இருக்கட்டும், அந்த ஃப்ரண்ட்ல இருக்க எல்இடி டிஆர்எல்ஸு, அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, பெருசா உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணல. எக்ஸெப்ட் அந்த ஹெட்லைட் டிசைன் மட்டும் தான் பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஒரு சட்டில் டிசைனா மாறியிருக்கு. ப்ரீவியஸ் மாடல கம்பேர் பண்ணும்போது. அதைத் தொடர்ந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல அவங்க பெருசா எந்த டிசைன் சேஞ்சஸும் பண்ணல. அதே போல்டான ஒரு குரோம் ஸ்ட்ரிப்பும், ஒரு எல்இடி டிஆர்எல்ஸும், ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸும் குடுத்துருக்காங்க. அதேமாரி ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு ஸ்டீல் மட் கார்டும் வித் ஃபைபர் கேப்பிங்கும் பீக்ல குடுத்துருக்காங்க. வித் 12 இன்ச் 90/90 டயர்ஸ் வித் 120 டிஸ்க் பிரேக் செட்டப்போட. அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நல்ல லாங்கான 712 சீட் குடுத்துருக்காங்க. அது இந்த தடவ வந்து ஒரு ஒரு லெதர் ட்ரீட்மெண்ட் கலர்ல வந்து அந்த சீட் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது நல்ல ஒரு பிரீமியம் லுக்க தருதுன்னே நம்ம கண்டிப்பா சொல்ல முடியும். அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இப்போ புதுசா 4.2 இன்ச் ஒரு டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் குடுத்துடுறாங்க. இது வந்து நீங்க வந்து பல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நேவிகேஷன் பட்டன் மூலியமா வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு நீங்க இப்ப ஸ்லைட்ல பார்த்தீங்க இல்லையா? அந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற நேவிகேஷன் பட்டன் மூலியமா நீங்க ஆக்சஸ் பண்ற மூலியமா நீங்க வந்து வண்டியோட ஸ்பீடு, ஆர்பிஎம், அப்புறம் ஃபியூயல் இருக்கிற ஃபியூயல் வச்சு எவ்வளோ தூரம் போலாம் அப்படின்ற ஃபியூயல் ரேஞ்சு, அப்புறம் வந்து ட்ரிப் இன்ஃபர்மேஷனு, அப்புறம் டைமு, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, வண்டியில அந்த ஸ்க்ரீனோட பிரைட்னஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து வண்டியோட எக்கானமி ரேஞ்சு, அப்புறம் வந்து ஈகோ அண்ட் பவர் மோட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஹோண்டாவுடைய ரோட் சிங்க் ஆப் மூலியமா அதில சிங்க் பண்ணிக்க முடியும். ஸோ இதில வந்து டாப் மாடல்ல பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு அந்த ரோட் சிங்க் ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு வந்துருது. வித் இமெயில் அண்ட் காலர் அலர்ட்ஸ் வித் ஜிபிஎஸ் நேவிகேஷன் சிஸ்டமோட. ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு நல்ல அப்கிரேடுன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத பத்தி மறக்காம உங்களோட பதிவுகள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அத தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா, வண்டியோட பேசிக் இன்ஃபர்மேஷனான அந்த இண்டிகேட்டர், டர்ன் இண்டிகேட்டர் சிக்னல்ஸு, இன்ஜின் ஸ்டார்ட் லைட்ஸு, அதுக்கப்புறம் ஹை பீம் இன்ஃபர்மேஷன்லாம் அந்த டிஎஃப்டி டிஸ்ப்ளேலயே உங்களுக்கு மேல வந்து குடுத்துருவாங்க. அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இப்போ வண்டியிலேயே உங்களுக்கு ஃபோன சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டைப் சி சார்ஜிங் போர்ட் குடுத்துருக்காங்க. இது மூலியமா நீங்க வந்து ஆன் த கோலயே உங்க மொபைல சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ ரியர் செக்ஷன பொறுத்தவரைக்கும் வந்து உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் அவங்க பெருசா பண்ணல. அதே ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸும், ஹாலஜன் டெயில் லேம்ப்ஸும் தான் குடுத்துருக்காங்க. பழைய மாடல்ல ரிட்டைன் ஆன அதே டெயில் லேம்ப் டிசைன் தான் இதுலயும் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அத தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு லக்கேஜ கேரி பண்றதுக்கு உங்களுக்கு சென்டர்ல வந்து உங்களுக்கு லக்கேஜ் ஹூக்ஸ் குடுத்துருக்காங்க. வித் லெஃப்ட் சைட்ல ஒரு பாட்டில் ஹோல்டரோட. அதே மாரி உங்களுக்கு சீட்டுக்கு அடியிலயும் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு லக்கேஜ் கேரி பண்றதுக்கு ஹூக்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அத தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸா ஒரு 90 லிட்டர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் குடுத்துருக்காங்க. ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஃபுல் ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு. ரியர்ல வந்து உங்களுக்கு 130 ட்ரம் பிரேக் செட்டப் குடுத்துருக்காங்க. அதே மாரி ஒரு 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் செட்டப் குடுத்துருக்காங்க. அதே மாரி உங்களுக்கு டயர் சைஸ பொறுத்தவரைக்கும் ரியர்ல உங்களுக்கு 100/90 செக்ஷன் டயர் குடுத்துருக்காங்க. ஸோ அத தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ரியர்ல வந்து உங்களுக்கு அலுமினியம் ஃபுட் ரெஸ்ட் குடுத்துருக்காங்க, கால் வச்சுக்கிறதுக்கு. அதைத் தொடர்ந்து இப்போ அப்டேட்டட் ஆக்டிவா 125 மாடல்ல கவர்மெண்டோட லேட்டஸ்ட் எமிஷன்ஸான OBD2B காம்ப்ளியன்ட் இன்ஜின வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா, கவர்மெண்டோட லேட்டஸ்ட் எமிஷன்ஸ் நார்ம்ஸான BS 6.2 காம்ப்ளியன்ஸ வந்து மீட் பண்ற இன்ஜினா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ப்ரீவியஸ் மாடலான BS 6 இன்ஜின விட இன்னுமே ரொம்ப ஸ்மூத்தான பவர் டெலிவரியும், அ குறைந்த மாச உமிழ்ற இன்ஜினாவும் இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஹோண்டா வெளியிட போற அத்தன
ப்ராடக்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த OBD2B காம்பனன்ட் இன்ஜினா தான் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, வண்டியோட விலையில வந்து மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அத தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இந்த இன்ஜின்ல வந்து பவர் ஃபிகர்ஸ்ல அவங்க எந்த சேஞ்சஸுமே பண்ணல. பழைய இன்ஜின்ல இருந்த அதே பவர் ஃபிகர்ஸ் தான் இந்த இன்ஜினும் ப்ரொடியூஸ் பண்ணும்னு சொல்லியிருக்காங்க. வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் இது ஒரு 123.92 சிசி இன்ஜினு. இது அதிகபட்சமாக 8.42 பிஎஸ் பவர வந்து 6500 ஆர்பிஎம்லயும் 10.5 நியூட்டன் மீட்டர் டார்க்க வந்து 5000 ஆர்பிஎம்ல வெளிப்படுத்துது. இதோட ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னாக்கா 5.3 லிட்டரு. ஸோ இது வந்து மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து நம்மளோட ஸ்டேட் ரைடிங் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாரி ஒரு 45லேருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து நம்ம ஒரு லிட்டருக்கு எதிர்பார்க்க முடியும். வண்டியோட அடிஷனல் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு டாப் மாடலில் ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சர் வந்துருது. ஸோ இந்த ஃபீச்சரை நீங்கள் ஆன் பண்ணுறது மூலியமா அதிகமான எரிபொருள் சிக்கனத்தை நீங்கள் பண்ண முடியும் அப்படின்றது ஹோண்டா தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு டாப் மாடலில் உங்களுக்கு கீலெஸ் ஸ்டார்ட் வந்து உங்களுக்கு வந்துருது. அதாவது ஹோண்டாவோட ஹெட் ஸ்மார்ட் கீன்ற ஸ்மார்ட் கீ ஆப்ஷன் இதில் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கீ எனேபிள் பண்ணுறதுனால மட்டும்தான் இந்த வண்டியை ஆக்சஸ் பண்ணி உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வேறு எந்த டூப்ளிகேட் கீ கொண்டு வந்து இந்த வண்டியை வந்து நீங்கள் உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியாது. இது ஒரு நல்ல ஒரு சேஃப்டி ஃபீச்சர் அடிஷன் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபீச்சரை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வண்டியோட கலர் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஒன்று ஆக்சிஸ் கிரே மெட்டாலிக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெபல் மெட்டாலிக் ரெட்டு, அப்புறம் பேர்ல் இக்னியஸ் பிளாக்கு, பேர்ல் சைரன் ப்ளூவு, அப்புறம் ப்ரெஷியஸ் ஒயிட்டு, அப்புறம் டீப் கிரவுண்ட் கிரே. ஸோ இதில் எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே பிடிச்ச கலர் வந்து இந்த டீப் கிரவுண்ட் கிரேன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இருக்கிற மற்ற கலர் ஆப்ஷன்ஸை விட இது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே தனித்துவமாக தெரியுது. ஸோ உங்களுக்கு இந்த நியூலி லான்ச் ஆக்டிவ் 125ல எந்த கலர் பிடிச்சிருக்குன்றத மறக்காமல் உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வண்டியோட ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவா 125 டீலக்ஸ் மாடல் வந்து ரூ. 94,422க்கும், இதோட டாப் அண்ட் மாடலான ஹெச்மார்ட் வேரியன்ட் வந்து 97,146க்கும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதோட சென்னை ஆன் ரோட் ப்ரைஸிங் வந்து ஒன்ஸ் ரிவீல் ஆனதும் நான் அஃபிஷியலாக வந்ததும் நான் வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது போல் பல நியூ லான்ச்சஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம பிபியோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.